ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். சரி, ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கடல வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு தாங்க ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டேங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும், பாக்கி எல்லாமே கடலப்பருப்பு தான். நம்ம கடலப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கடலப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. ஒரு 1.5 ஹவர் ஊற வச்சுருந்தேன். பசங்க வந்த உடனே கடலப்பருப்பு வந்துட்டு அரைக்கிறப்போ சோம்பு போட்டு பூண்டு வந்து ஒரு 4 பல் தோலோடையே போட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டேன், வெங்காயம், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுவிட்டேன், மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்துட்டு எனக்கு கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிட்டேன். அது வந்து வடை வந்து மொறுன்னு இருக்கிறப்போ கொத்தமல்லி தழையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ கிறிஸ்பியாக இருக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடல வடை தாங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். பசங்க எல்லோரும் ஆளுக்கு 2 வடை சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அவங்களும் ஹோம்ஒர்க் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.